பாண்டியன் கிட்ட என்னதான் கதிர் எதிர்த்து எதிர்த்து பேசி சண்டை போட்டாலுமே பாண்டியன் மேலே ரொம்பவே பாசம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிஸ்னஸ்க்கு பாண்டியன் பேரை வச்சு இங்கே நம்ம பாண்டியனுக்குமே அதை புரிய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே சூப்பராக இருந்தது, உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. உண்மையாகவே நம்ம கதிர் பண்ண விஷயம் ரொம்பவே சூப்பர் தாங்க சொல்லணும். நேம் சர்ப்ரைஸ், யாருக்கிட்டமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் பாண்டியனுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. பாண்டியன் மட்டும் இல்லை, யாருமே நம்ம கதிர் ட்ராவல்ஸ்க்கு பாண்டியன் பேர் வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் கூட பண்ணலை. அதனால் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. பாண்டியன் அப்படியே திகச்சு போய் நின்றாரு சந்தோஷத்தில். அப்படியே அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாருன்னா நம்ம ராஜி அப்படியே ஏக்கத்தோடு நிற்பாங்க. ஏன்னா இங்கே நம்ம மீனாவோட வீட்டிலேருந்து இல்லை அம்மா அப்பா வராங்க, அதே மாதிரி மயிலு வீட்டிலேருந்து எல்லாருமே வராங்க. ஆனால் நம்ம வீட்டிலேருந்து யாருமே வரலையே, அதுவும் நம்ம ஹஸ்பண்டோட ஃபங்க்ஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ராஜிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. உண்மையாகவே அந்த சீன் ரொம்பவே பெஸ்ட்டு சீன் தான், ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. இங்கே பாரு, நீ இப்போ எதுக்காக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் ராஜி, ஃபீல் பண்ணாத. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மீனா நீ எடுத்துக்கோ, அவங்க அம்மா அப்பா வாசல்லையே வந்துட்டு போவாங்க, அப்படி தான் இருந்தாங்க. இப்போ பாரு, எல்லா ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியிலேருந்தும் சீக்கிரமே நம்ம குடும்பத்துக்குள்ளே வருவாங்க, எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவங்க கலந்துக்குவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கதிர் இந்தளவுக்கு நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. நேம் தான் எப்போ கதிர் ரிவீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம பாண்டியன் வரமாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்துட்டார். பாண்டியனுக்காக தான் நம்ம கதிர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். பாண்டியன் கையால் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாண்டியனுமே கரெக்டாக வந்துடுறாங்க. இங்கே கோமதி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து ரொம்பவே நல்லபடியாக பார்த்தீங்கன்னா ரிப்பன்லாம் கட் பண்ணி கடையை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் ரிவீல் தான். அதை தான் எல்லாருமே ரொம்பவே சீக்கிரம் பண்ணுடா, அப்படி என்ன தான் நேம் வச்சுருக்கிற, எங்களை அப்படியே வெயிட் பண்ண வைக்கிறையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே நம்ம கதிர் அந்த ஸ்க்ரீன் எடுத்ததுமே பார்த்தீங்க எல்லாருமே ரொம்பவே மிரண்டு போயிடுறாங்க. இங்கே பாண்டியன் அப்படியே கண் கலங்கிறாரு சந்தோஷத்தில். எங்கள் கோமதி இருந்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி வரையும் என் பையன் என்னோட பேரை தான் வச்சுருப்பான், இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்தது நான் தானே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க பேருமே வைக்கல. ஆனாலுமே கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷம், பாண்டியன் பேரை கதிர் வச்சது. இங்கே பாண்டியன் எதுவுமே பேச முடியலை, அப்படியே ஸ்டன்னாகி தான் நிற்கிறாரு. இங்கே கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் கதிர் உங்கள் பேரை வச்சுருக்குறாங்க, கதிருக்கு உங்கள் மேலே எவ்வளோ பாசம், என்ன தான் நீங்கள் அவனை திட்டுனாலும் அவன் ஒன்றத்துக்குமே ஆகாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாலுமே அவனுக்கு உங்கள் மேலே எவ்வளோ பாசங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட நம்ம பாண்டியன் சும்மா தலையாட்டிட்டு அப்படியே எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே சரி, கடையில் ரொம்ப வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பாண்டியன் அங்கே இருந்தால் கண்டிப்பாக ரொம்பவே அழுதுருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே கூடவே நம்ம சரவணன் கடைக்கு போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே இரு இரு நீலாம் வேணாம், அதான் அப்பா போகிறாருல அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை இருக்க வச்சுறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மயிலோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல, ரொம்பவே கடுப்பாகி தான் நிற்கிறாங்க ஃபங்க்ஷனில். எங்கள் மயிலுக்கிட்டையுமே கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னடி எடுபடி வேலை பார்த்துட்டு இருக்கிற, பாரு ராஜியை பாரு எப்படி கெத்தா நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கெல்லாம் இந்த மாதிரி முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எண்ணமும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த டைமில் கோமதி வந்துடுறாங்க. அம்மா கொஞ்சம் ஃபங்க்ஷனில் அமைதியாரு, நீ வாட்டில் எதுனாலும் என்கிட்ட சொல்லி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு கிளம்பிடுறாங்க. இவெல்லாம் என்ன பொழைக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்கியம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த செந்தில் இருந்துக்கிட்டு ரொம்பவே திமிரா பேச ஆரம்பிச்சிடாரு. உண்மையாகவே இந்த செந்தில் திருந்தவே போகிறதில்ல, ரொம்ப பகுமானம் தான். அதாவது எப்படி வெட்டி பில்டப் தான், அவரே தன்னைத்தானே ரொம்பவே பெருமையாக பேசிக்குவார். அது எப்போதுமே அவர்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயமே அதுதான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு கதிர் இந்தளவுக்கு முன்னேறினது பிடிக்கவே இல்லை, இவெல்லாம் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. இப்போது இவன் இப்படி
எல்லாமும் வந்து இது பண்ணது அவருக்கு பிடிக்கல, அதனால தான் வந்ததுமே கிளம்பிட்டாரு அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. உடனே இங்கே கோமதிக்கு கோவம் வந்துடுது. அப்படிலாம் அப்பா ஒருபோதுமே நினைக்கல, கதிரோட பிஸ்னஸ்க்கு கூட லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அப்பா தானே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இப்போது பிஸ்னஸ்க்கு கதிருக்கு பணம் கொடுத்தது யார்? அப்பா தானே. ஏன்டா அப்படிலாம் நீ வந்து லூசுத்தனமாக யோசித்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே செந்தில் இருந்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம மீனாவுக்கு கூட செந்தில் பேசுகிறது எதுவுமே பிடிக்கல. அடுத்து நம்ம மயில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கூட மாமா தானே பணம் தந்தாங்க, அப்புறம் ஏன் மாமா இப்படி பேசுகிறீங்க? என்ன எல்லா பேரும் இப்படி சண்டைக்கு வரீங்க எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், மாமாலாம் எங்களுக்கு வந்து தெய்வம் மாதிரி அப்படின்னு மயில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே செந்தில் அதை கேட்டு அப்படியே ஷாக்காக இருக்கிறாங்க. இங்கே சரவணன் இருந்துக்கிட்டு சரிம்மா எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போகிறேன், இல்லைன்னா அப்பாவே கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ண ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கிளம்ப போகிறப்போ நம்ம மயில் இருந்துக்கிட்டு சரவணன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்னங்க கிளம்புறீங்க, சேர்ந்து போகலாம்ல, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கூட நீங்கள் கடைக்கு போகலாம்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறேன், எதுனாலும் பேசி என்கிட்ட வாங்கி கிட்டிக்காத, நான் கடைக்கு போகிறேன், நீ வீட்டுக்கு எப்போ போகிறியா அப்போ போய்க்கோ, எல்லா பேரும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக பேசுகிறேன், உனக்குலாம் ஒரு டைம் சொன்னால் புரியாதா, எதுக்காக என்னை கோவப்படுத்தி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் இருந்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே மயில் ஒரு மாதிரி அப்செட்டாக நிற்கிறாங்க. இங்கே பாக்கியம் இருந்துக்கிட்டு என்னடி மாப்பிள்ளை உங்ககிட்ட அப்படி என்னதான் வந்து பேசினாரு, ஏன் முகமே வாடி போயிருக்குது, பேசாமல் இருமா, ஏன் என் கதையை என்ன சொல்ல, என்னோட நிலைமை எப்போ தான் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு இங்கே மயில் இருந்துக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் வந்து ஒருத்தராக வந்து கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. இங்கே நம்ம கதிருக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இருந்தாங்க. எல்லா ஹெல்ப்புமே அவங்க தான் பண்ணாங்க. அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம கதிராஜி வந்து நன்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுமே வந்து கடைக்கு வந்த பாண்டியன் அப்படியே மெய் மறந்து அப்படியே உட்காந்துருக்கிறாரு. யோசிச்ச மானி கஸ்டமர் வந்தால் கூட வந்து அது எதுவுமே வந்து அவர் கண்டுக்காமல் உட்காந்துருக்கிறாரு. இதை பார்த்த சரவணன் அங்கே பழனிக்கெல்லாம் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னடா உன் அப்பா வந்து கதிர் கொடுத்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளலை போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் இது பண்ணி பாண்டியனை வந்து கொஞ்சம் சுயநினைவுக்கு வர வைக்கிறாங்க. என்னப்பா என்னதான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துக்கிட்டு கேட்க, அப்புறம் தான் இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு தன்னோட மனசில் இருக்கிறதுல எல்லாத்தையுமே வந்து சரவணன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ வந்து நான் அந்த கதிர் பையன்கிட்ட வந்து சண்டை போட்டிருப்பேன், கதிரால் தான் முக்கால்வாசி எனக்கு ப்ரெஷர் வர்றதே, சொல்கிறதே எதையுமே கேட்க மாட்டான், ஏட்டிக்கு முட்டிக்கு எதுனாலும் பண்ணுவான், எதிர்த்து எதிர்த்து பேசுவான், எப்போ பார்த்தாலும் அவனுக்கு எனக்கு சண்டை தான், அதனால தான் எனக்கு நிம்மதியே இருக்காது. ஆனால் அவனுக்கு எவ்வளோ பாசண்டா என் மேலே, இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அப்பாவை மதிக்கிறது கூட இல்லை என்னதான் செஞ்சாலும், ஆனால் இவனுக்கு எவ்வளோ பாசம் என் மேலே இருந்திருந்தா என் பேரை வச்சுருப்பான், உண்மையாகவே இதை நான் நினச்சி கூட பார்க்கலடா, உங்ககிட்ட எதுவும் இதை பற்றி முன்னாடியே சொன்னானே என் பேர் தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து கேட்க, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், ஏன் ராஜீவ் கூட இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையாகவே கதிர் ரொம்பவே நல்லா வருவான்டா, பொறுப்பானவனா வருவான்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல் டைமாக பாண்டியன் வந்து இப்படிலாம் பேசுகிறது ரொம்பவே வந்து நமக்கே வந்து ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் அதை கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இங்கே எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. நம்ம ராஜி மட்டும் நம்ம கதிர் கூட வந்து இருக்கிறாங்க. நம்ம ராஜி கதிர் கடையில் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் ரொம்ப லேட்டாக தான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. வரும்போது பார்த்திங்கன்னா அப்போது இங்கே ராஜியோட அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா வழியில் வராங்க. அவங்கள பார்த்துட்டு ராஜி அப்படியே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம கதிர் இருந்துக்கிட்டு பைக்கை வந்து நிப்பாட்டி போயிட்டு பேசணுன்னா பேசிட்டு வா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அவங்களுமே போயிட்டு பேசுகிறாங்க. முத்துவேல் கிட்ட ராஜி வந்து விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி கதிர் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு, ட்ராவல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாருப்பா, உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு நம்ம ராஜி வந்து நடு ரோட்லேயே அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்துடுறாங்க. இங்கே முத்துவேல் அப்படியே அமைதியாகவே நிற்கிறாங்க. உடனே ராஜியோட அம்மா இருந்துக்கிட்டு, எங்க காலில் விழுந்துட்டா பொண்ணு, எதுக்குங்க இன்னமும் நீங்கள் வீராப்பா நின்றுட்டுருக்குறீங்க, பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா முத்துவேல் இருந்துக்கிட்டு ராஜி தலையில் வந்து கை வைக்கிறார். ராஜி ரொம்பவே சந்தோஷமாக இது பண்ணுறாங்க. நீங்கள் என்கிட்ட பேசலைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு என் மேலே பாசம் இருக்கும், உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்ப்பா. ஃபங்க்ஷனில் எல்லா பேருமே வந்திருந்தாங்க. மீனாண்ணியோட மீனாக்காவோட அம்மா, மயிலக்காவோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, நீங்கள் வந்திருந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து இங்கே முத்துவேல் எதுவுமே பேசாமல் போயிடுறாரு. இங்கே ராஜியோட அம்மா இருந்துக்கிட்டு ராஜிக்கிட்ட எல்லாமும் சீக்கிரமாக மாறும் ராஜி,
நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து போகணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஆசீர்வாதம் எப்போதுமே உங்கள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நல்லா பேசிட்டு வந்து கிளம்புறாங்க. கூடவே நம்ம கதிரை பார்த்து கூட நம்ம ராஜியோட அம்மா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்ததுமே இங்கே நம்ம கதிருக்கு நம்ம ராஜி வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை, என் அம்மா அப்பாவை பார்த்ததுமே நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணி போயிட்டு பேச சொன்னீங்களே, அதனால தான். நீ எவ்வளோ மிஸ் பண்ணுற உன் அம்மா அப்பாவை நான் தான் பார்த்தேன்ல, எனக்கே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. சீக்கிரமே நீ உன் அம்மா அப்பாவோட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த கடவுள்கிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் மட்டும் தான் அவங்களோட சேரணுமா, நீங்கள் உங்களுக்கு அவங்க தேவையில்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம கதிர் இருந்துக்கிட்டு உனக்கு முக்கியமானவங்க எனக்கு முக்கியம் தானே அப்படின்னு வந்து சொல்லி ஒரு அழகான பதிலை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ராஜியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே மயிலுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி வீட்டு வரையும் வந்துட்டு போவோம் மயிலு, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. மயிலுமே இங்கே போகிறாங்க. வந்த மயிலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா பாக்கியம் 1க்கு 2 வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மயில், எதுக்காக இப்படிலாம் இருக்கிற, இப்போ எப்படி கதிருக்கு வந்து இவ்வளோ பணம் கிடச்சிது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே மயில இருந்து கூட சொல்கிறாங்க. இந்த மாதிரி வயலை விற்று தான் மாமா வந்து கதிர் தம்பிக்கும் செந்தில் தம்பிக்கும் 10 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அதில் தான் இப்போது கதிர் தம்பி பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இங்கே செந்தில் தம்பி வந்து லோன் வாங்கினதை வந்து அடைச்சிருக்குது கவர்மெண்ட் வேலைக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு பாக்கி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிற மயில், இதெல்லாம் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா, எதுவுமே நீ கேட்க மாட்டியா, இவங்க 2 பேத்துக்கு செஞ்சாங்கன்னா அப்போது உன் வீட்டுக்காருக்கு எதுவுமே செய்யலையா, என்னடி பொழைக்க தெரியாதவளா இருக்கிற, இதே நான் அந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக நடக்கிறதே வேற. நான் மட்டும் இல்லை, உன் நிலமையில வேற எந்த பொண்ணாக இருந்திருந்தாலுமே கண்டிப்பாக பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. இதுவே உன் புருஷனுக்கும் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்காம இருந்தால் அவளுக்கு அந்த ராஜி மீனா வந்து சும்மா இருப்பாளா, மீனாலாம் அவ்வளோதான் தையத்தக்கன்னு குதிக்க ஆரம்பிச்சிருவா. அவள் தெளிவானவ, பொழைக்க தெரிஞ்சவ, நீ சும்மா இப்படியே வந்து எதுக்குமே ஆகாமல் சும்மா இருக்க வேண்டியதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னம்மா என்னென்னமோ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் மாமா கிட்ட இதை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னால் அவர் என் கூட சண்டை போடுறாரு. இதை பற்றி நான் வந்து கேட்டும் பார்த்துட்டேன். ஆனால் அவங்க சொன்ன என் வீட்டுக்காரர் மாமா கூட வந்து கடையில் தானே இருக்கிறாரு, அவருக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது மயில், உங்கள் பங்குக்கு நீ வாங்க தான் செய்யணும். இன்னைக்கே போயிட்டு இதை பற்றி பேசு, இல்லைன்னா எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் பண்ணுவாங்க, உன் வீட்டுக்காரர் தலையில் அப்படியே மிளகா அரைச்சி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இங்கே இந்த பாக்கியம் இருந்துக்கிட்டு மயிலை ஏற்றி விட்றாங்க. இந்த மயிலும் பார்த்தீங்கன்னா அம்மா சொல்கிறது தான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி யோசிக்காமல் அவங்க அம்மா பேச்சை கேட்குறாளாச்சே. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்துட்டு வராங்க. இங்கே எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கதிர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பெருமையாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியனுமே வாய் விட்டு சொல்கிறாங்க, உண்மையாகவே கதிர் வந்து என்னை ரொம்ப பெருமைப்படுத்திட்டான். இப்போ கூட கடையிலேருந்து வர வர வரவங்களே அத்தனை பேர் வந்து என்னை கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் பையன் இப்படி உன் பேரில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்க நம்ம கதிருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மயில் இருந்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடியுமே இந்த மாதிரி நான் கொஞ்சம் பேசணும் மாமா உங்ககிட்ட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னப்பா மயில், என்ன பேசணும் சொல்லுப்பா எதுனாலும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே சரவணனுக்கு வந்து முன்கூட்டியே வந்து தெரியுது மயில் இதை பற்றி தான் பேச போகிறா, இவள் அமைதியாகவே இருக்க மாட்டா போலையே, சீக்கிரமே இவளை இந்த வீட்டிலேருந்து துரத்தி விட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிக்கிறாரு. இங்கே மயில் வந்து எதுவும் பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து மயிலை வந்து ஆஃப் பண்ணுறாரு. இங்கே பாரு, என்ன நீ பேசணும், இங்கே வா, உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. இருங்க நான் வந்து பேசிக்கிறேன், அப்புறம் நீங்கள் எதனால என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாண்டியன் இருந்துக்கிட்டு இப்போ என்ன சரவணா, எதுக்காக இப்போ மயிலை வந்து நீ பேச விடாமல் தடுக்கிற, மயில் என்ன கேட்கணுனாலும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே மயில் இருந்துக்கிட்டு மாமா எங்களுக்கும் இப்போ ஒரு 10 லட்சம் தாங்க, எங்களுக்கு தேவை, நீங்கள் உங்கள் 2 பசங்களுக்குமே செஞ்சுட்டீங்களே, இப்போது எங்களுக்கும் தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னப்பா மயில், உங்களுக்கு என்ன தேவை, சரவணன் கடையில் தானே வேலை பார்க்குறான், இப்போதைக்கு அவன் எந்த ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல, அடுத்து வந்து அவன் கடையை தான் அவன் வந்து பார்ப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை மாமா, எனக்கும் ஆசை இருக்குல்ல,
என்னோட புருஷன் வந்து நல்லா இதனால ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க. இது என்னப்பா கடை வச்சிருக்குது என்ன நல்ல பிஸ்னஸ் இல்லையா? அது என்ன கௌரவ குறைச்சலா? ஏன்பா சரவணா நீ சொல்லுடா. உனக்கு என்ன கடை வச்சிருக்குது பிடிக்கலையா? அதில் வேலை பார்க்குறது பிடிக்கலையா சொல்லு. உனக்கு நான் தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேணா நான் வந்து பணத்தை எதுனாலும் ஏற்பாடு செஞ்சு தந்துடுறேன். என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே சரவணன் இருந்துக்கிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா மயிலு, இங்கே பாரு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிற. எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவுக்கு தெரியும். ஆ அப்போலேருந்து இப்போ வரையும் நான் வந்து கடையில தான் அப்பா கூட வந்து ஹெல்ப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்பாவுக்கு எனக்கு எப்போ என்ன செய்யணும்னு தெரியும். தேவையில்லாம நீ வந்து குட்டைய குழப்பாத அப்படின்னு வந்து சொல்றாங்க. எதுக்காக இப்போ என்ன திட்டுறீங்க? நான் ஒண்ணும் தப்பா வந்து சொல்லல. ஆ எனக்கு தோணுச்சு நான் அதனால தான் வந்து சொல்றேன். ஆனா வந்து இந்த விஷயத்துல என்னால விட்டு தர முடியாது. கண்டிப்பா வந்து நீங்க இவருக்குமே வந்து அமௌண்ட் தரணும். அத நாங்க பேங்க்ல கூட வந்து போட்டு வச்சுக்குவோம். ஆ அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணலைனாலும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே இங்க கோமதி எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகுது. கோமதி இருந்துகிட்டு மயில புடிச்சு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ண நினைச்சு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறியா? அப்படின்னு வந்து இங்க பாண்டியனுக்குமே மயிலு பண்றது எதுவுமே பிடிக்கல. கொஞ்சம் கோவப்படுறாங்க.